பார்த்துக்கொள்ளுங்க. அதை கேட்டுக்கொண்டீங்கன்னு சொன்னால் நீங்க இது பிறகு அந்த இடத்துக்கு என்ன செய்ய மாட்டீங்க, போக மாட்டீங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த சின்ன ஒரு விஷயத்தை பிடிச்சுக்கொள்ளுங்க. என்னென்ன சொன்னா எனக்கு தெரியும், இப்ப வாட்டர்ஃபால்ல இருந்து நீர் வந்து இந்த மாதிரி கீழ் நோக்கி வார நேரம், வாட்டர்ஃபால்ல இருந்து பெரியோர் மேலுக்கு இருந்து கீழே வாரதால் பிள்ளை பெரியோர் வேகத்துல என்ன செய்யும், நீர் வந்து அடியில வந்து எங்களுக்கு என்ன செய்ய போகுது, இந்த இடத்துல மோத போகுது. அப்ப மோதக்கூடிய இடத்துல என்ன நடக்கும்னு சொன்னால், இந்த இடத்துல வேகமா வந்து விழுகிறதால இந்த இடத்துல நீர் என்று சொல்றது கூட யாரோட மிக்ஸ் ஆகும், வலியோட கூட மிக்ஸ் ஆகும். சோ வலியோட கூட மிக்ஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னாப்லே இந்த இடத்துல இந்த நீருக்குள்ள கூட என்ன வரும்னு சொன்னாப்லே ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆக போகுது. அதாவது நீருக்குள்ள கூடுதலாக எங்களுக்கு வலி குமிழிகள் வந்து சேர போகுது. சரியோ, ரைட். இப்படி சேர்றதால என்ன நடக்கும்னு சொன்னா பிள்ளைகள், சாதாரணமா நான் உங்களுக்கு எடுக்கிறேன், சிம்பிளா சொல்றேன். எப்படின்னா, ஒரு மீட்டர் கனம் கனவளவுடைய ஒரு பாத்திரம் ஒன்று நான் எடுத்துக்கொள்றேன். ஒரு மீட்டர் கனம் கனவுடைய இந்த பாத்திரத்துக்குள்ள பிள்ளைகள் நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால், தண்ணியை ஃபில் பண்ண போறேன், நீரை ஃபில் பண்ண போறேன். உள்ளுக்கு ஃபுல்லா நீரை வாட்டர், பியூர் வாட்டர், ஓகே, வேற எதுவும் மிக்ஸ் ஆகல, தண்ணியை மட்டும் ஃபுல்லா ஃபில் பண்ண போறேன். இப்படி ஃபில் பண்ணிட்டு இதை நான் வெயிட் பண்ணி பார்த்தேன்னு சொன்னா பிள்ளைகள், இதுல வெயிட் சொல்றது எவ்வளவு இருக்கும் தெரியுமா? 1000 கிலோகிராம் இருக்க போகுது. 1000 கிலோகிராம். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பிள்ளைகள், அடர்த்தி என்று சொல்லி, டென்சிட்டி என்று சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த டென்சிட்டி, அடர்த்தி என்று சொல்றது பிள்ளைகள் என்னன்னு சொன்னால், அடர்த்தி என்று சொல்றது திணிவின் கீழ் கனவளவு, அவ்வளவுதான், வெரி சிம்பிள். சோ இந்த குறிப்பிட்ட நீரினுடைய திணிவு என்ன? 1000. அதே நேரம் கனவளவு என்று சொல்றது பிள்ளைகள் எவ்வளவு எங்களுக்கு வரும் என்று சொன்னால், ஒரு மீட்டர் கனம் என்று சொல்லி, ஆகவே எங்களுக்கு வரப்போது 1000 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3 என்று சொல்லி, இதுதான் நீரினுடைய அடர்த்தியாக காணப்பட போகுது. இப்ப இவருக்குள்ள என்ன எங்களுக்கு நடக்க போகுதுன்னு சொன்னா பிள்ளைகள், ஏர் பபிள் மிக்ஸ் ஆக போகுது. சோ இவருக்குள்ள நாங்க என்ன செய்ய போறோம்னா, இதே பற்றி தான், இதே கனவளவு தான். ஆனா ஏர் பபிள் மிக்ஸ் ஆகின வலிக்குமிழி கலக்கப்பட்ட நீரை நாங்க எடுத்தோம்னு சொன்னா பிள்ளைகள், இதுக்குள்ள என்ன இருக்க போகுதுன்னு தெரியுமா? வலிக்குமிழி கொஞ்சம் இதுக்குள்ள எங்களுக்கு மிக்ஸ் ஆகி இருக்க போகுது. அப்ப வலிக்குமிழி மிக்ஸ் ஆகி இருக்கிறதால இந்த ஏர் பபிள்ஸ் இருக்கிற இடத்துல இருக்கிற நீர் இப்ப இல்லதானே. சோ அந்த நீர் இல்லைன்றபடியால என்ன நடக்கும்னு சொன்னா பிள்ளைகள், அந்த வெயிட் கொஞ்சம் இந்த இடத்துல குறைய போகுது. அப்ப யாரோட மிக்ஸ் ஆகின அந்த நீரினுடைய திணிவு இப்ப 1000 இருக்காது. எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் பிள்ளைகள், இப்ப எவ்வளவு இருக்கும்னு சொன்னால் ஒரு 900 கிலோகிராமாக இருக்க போகுது. சோ இந்த இடத்துல டென்சிட்டி பாத்தீங்கன்னு சொன்னால் 900 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3 ஆக உங்களுக்கு என்ன செய்யப்பட போனால் காணப்பட போகுது. அப்ப இந்த இடத்துல சொல்ல வேண்டிய விஷயம் என்ன சொன்னால், உங்களுக்கு பிள்ளைகள் வலிக்குமிழி கலக்கப்பட்ட நீரினுடைய அடர்த்தி என்று சொல்றது என்ன செய்யும், எங்களுக்கு குறைவடைய போகுது. சரியோ, ரைட். அப்ப இதுக்கும் நாங்க அந்த இடத்துல குளிக்காம இருக்கிறதுக்கும் என்ன தொடர்பு பார்த்தோம்னு சொன்னா பிள்ளைகள், ஒருத்தர் இந்த இடத்துல குளிச்சு கொண்டிருக்காருன்னு சொல்லி இருப்போம். இந்த இடத்துல பிள்ளைகள் ஒருவர் என்ன செய்யறாரு, குளிச்சு கொண்டிருக்கிறாரு. இவர் இப்படி ஒரு இடத்துல குளிச்சு கொண்டிருக்கிற நேரம் ஒரு பொருள் திரவத்துக்குள்ள மூழ்கினா பிள்ளைகள் என்ன நடக்கும்னு சொன்னா, இந்த இடத்துல மேல் நோக்கி ஒரு மேலுதைப்பு விசை தாக்கும். அதை நான் யூ என்று சொல்லி போறேன். அதே நேரம் அவரை நிறை விசைகள் நோக்கி தொழிற்பட போகுது பிள்ளைகள், அது என்னவா இருக்கும்னு சொன்னால் எங்களுக்கு எம்ஜி ஆக காணப்பட போகுது. அப்ப மேலுதைப்புன்றது நிறைக்கு சமனா இருந்தா தான், மேலுக்கு இருக்கிற விசையும் கீழுக்கு இருக்கிற விசையும் சமனா இருந்தால் அவர் அந்த இடத்துல இருப்பார். சரியோ, இந்த மேலுதைப்பு இருக்கு தானே பிள்ளைகள், இந்த மேலுதைப்புக்குரிய அப்த்ரஸ்ட் சொல்லுவோம். மேலுதைப்புக்குரிய சமன்பாடு சொல்றது வி என்றது அமிழ்ந்த கனவளவு, ரோ என்றது அடர்த்தி, ஜி என்றது பிள்ளைகள் புவி ஈர்ப்பார்முடுகளா இருக்க போகுது. இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால், ஒருத்தர் குளிச்சு கொண்டிருக்கிற நேரம் சாதாரண நீர் அடர்த்தியை விட வலிக்குமிழி கலக்கப்பட்ட நீர் அடர்த்தி என்றது இப்ப என்ன செய்ய போகுது, டென்சிட்டி, இந்த வாட்டரோட டென்சிட்டி குறைய போகுது. அப்ப எங்களுக்கு டென்சிட்டி குறைஞ்சிச்சு சொன்னா, அடர்த்தி குறைஞ்சா மேலுதைப்பு குறைய போகுது பிள்ளைகள். சோ இந்த மேலுதைப்பு எங்களை மேலுக்கு தள்ளுற ஃபோர்ஸ் குறைஞ்சா கீழுக்கு நிறைவிசை இருக்கும், அது எங்களுக்கு மாறாது, எங்களோட வெயிட் எங்களுக்கு மாற போறது இல்ல. மேலுக்கு இருக்கிற ஃபோர்ஸ் என்றது அடர்த்தி குறையறதால குறைஞ்சுன்னு சொன்னா நாங்க என்ன செய்வோம், கீழே போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது பிள்ளைகள். சோ ஒரு வாட்டர்ல, தண்ணியில, அதாவது குத்துற இடம் இல்லாம வெளியில இந்த இடத்துல நீங்க நீந்தக்கூடிய ஒரு ஆளா இருந்தால், அல்லது கீழே நீருக்குள்ள போய் வரக்கூடிய ஒருத்தரா இருந்தால், அதே அபிலிட்டியோட நீங்க இந்த இடத்துல எப்படி செய்றீங்களோ அதே ஸ்கில்ஸ் அந்த இடத்துக்கு கொண்டு போனீங்கன்னு சொன்னா பிள்ளைகள், அது உங்களுக்கு என்ன செய்யாது, வெற்றி அளிக்க மாட்டா. ஏன்னு சொன்னால் அங்க டென்சிட்டி குறைவு, இங்க டென்சிட்டி கூட. சொல்ல விளங்குதா? இந்த இடத்துல குளிக்கிற நேரம் என்ன செய்யலாம், கூடுதலாக நிறைய பேர் மூழ்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு. ரெஸ்கியூ மிஷனுக்கு போறாக்கள் கூட இந்த இடத்துக்கு போறதுக்கு விரும்ப மாட்டாங்க பிள்ளைகள். என்னன்னு சொன்னா இங்க அடர்த்தி, அவங்களும் எவ்வளவு பெரிய ஸ்விம் பண்ணக்கூடிய ஸ்கில்ஸோட இருந்தாலும் மேலுக்கு தண்ணியால கொடுக்குற அந்த விஷயம் சொல்றது குறைவா இருக்கிறதால அவங்கள என்ன செய்ய முடியாது பிள்ளைகள், ரெஸ்கியூ பண்ண கூட போக முடியாது. சோ மொத்தமா உடம்பு என்ன செஞ்சிடும், அந்த உடலை தண்ணி அப்படியோ கீழே இழுத்துக்கொள்ளும் பிள்ளைகள். இதுதான் இந்த நீர்வீழ்ச்சியில குத்துற இடத்துல, நீர்வீழ்ச்சி குத்தக்கூடிய இந்த இடத்துல குளிக்க கூடாது என்று சொல்றதுக்கு பின்னிக்கக்கூடிய பிசிக்ஸ் இருக்க போது கட்டாயம் தெரிஞ்சு வச்சு கொள்ளுங்க. சரியோ, ரைட்.